நீ ஏதோ சொல்ல வந்தல சொல்லு. சூடா ஒரு டீ. என் ஆசானே, என் ஆசானே, நீ வென்று விட்டாய். அப்போ இளவரசி எனக்கா? ரொம்ப நக்கல் விடாயாத. சரி ஓகே, குறி சொல்றவங்க வந்துட்டாங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் எந்த இளவரசிக்கு குறி சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கயல். கயலுக்கு. கயல் விழி. நீங்களே அங்க போங்கள், குறி சொல்லுங்க. சொல்லிட்டு வாருங்க, போங்க. நடிப்பில் புலி, அழகில் கிளி, ரோட்டில் குழி. அதனால உன்னோட டிராவல்ல கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும். உன் கண்ணை பார்த்தா கிறங்கி போயிடுவான், நீ பேசுறத கேட்டா சுருங்கி போயிடுவான், நீ கோவப்பட்டா காணாம போயிடுவான். கயல் மாதிரி இருக்க உனக்கு புயல் மாதிரி ஒருத்தன் வருவான். அவன் என்னதான் வயல்ல எலி பிடிக்கிறவன் மாதிரி இருந்தாலும் செயல்ல புலி மாதிரி இருப்பான். இதெல்லாம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனசுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா ஒரு பையன் கிடைப்பான். ஆனா அதுக்கெல்லாம் நீ ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம்? பரிகாரத்தை நீ பண்றியா? மந்தவெளி ரோட்ல மண்ணுளி பாம்பை புடிச்சு அதுக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு 8ஆம் அடிச்சு நீ டெய்லி குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சனா நல்லதே நடக்கும். ஆல்ரெடி ஒரு மலைப்பாம்பு நிக்குது மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு. ஆமா ஆமா, நான் மலைப்பாம்பு தான். அனகொண்டாவே உட்காருங்க. ஓகே, குறி சொல்றவங்களே கயல் விழிக்கு சூப்பரா குறி சொல்லி முடிச்சிட்டீங்க. அடுத்து எந்த இளவரசிக்கு குறி சொல்ல போறீங்க? அடுத்து செல்விக்கு. செல்விக்கு போங்க, ரெடியா உட்காந்துருக்காங்க பாருங்க. ராஜா நடுவுல எனக்கு. அமைதியா உட்காரு. உனக்கு அவங்க வச்சிர குச்சி வேணா தரேன், வச்சு வாயில வச்சு குத்தின்னு இரு. குறையாத கல்வி, ஒட்டுமொத்த அழகையும் கல்வி உருவானதுதான் செல்வி. நல்ல ஹோம்வொர்க். பார்த்தா பால் வெடியும், பழகுனா தேன் வெடியும். பிரஷர் குக்கர்ல சத்தம் வரும், சுண்டி விட்டா ரத்தம் வரும். இந்த குடும்பத்தையே நீ கழட்டி விட்டா உனக்கு சரியான சூப்பரான ஒரு வழி வரும். இப்படியே நீ பேசினா எங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். அதனால சீக்கிரமா முடி. அண்ணா நீ காமெடி பண்ண எங்க கண்ணுல இருந்து தண்ணி இருங்க, வரும். அவங்க 2026க்கு எனக்கு நல்ல டைம் எப்படி பிறக்க போகுதுன்னு சொல்றாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம விடுங்க. அம்மா அவர் 2026ல எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருப்பா. உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன் அழகனா, அன்பானவனா, அறிவானவனா, ஆண் அழகனா, அழகனுக்கே அப்பனா இருக்கலாம். நிறைய போறான்டா. அங்க பாரு. 4 கட்டு. ஓய், அந்த ஆள் நான் இப்ப ரிசல்ட் சொல்றாப்ல. என்ன வேணா? 4 கட்டம். ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. அழகனுக்கே அப்பனா இருக்கலாம். வீரத்துல இரும்பு மாதிரி, பேச்சுல கரும்பு மாதிரி, ஆகா. சுறுசுறுப்புல எறும்பு மாதிரி, ஒட்டு மொத்தத்துல அவன் ஒரு கேப் மாதிரி. அப்பேற்பட்டவனா உனக்கு மாப்பிள்ளையா வருவான். எதுக்கும் கவலைப்படாத, உனக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை நீ பண்றியா? மரவள்ளி பூச்சிய மண் சோத்துல கலந்து மண்புழுவை எடுத்து மேகி செஞ்சு சாப்பிட்டனா உனக்கு கரெக்டா உனக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா அமைவான். அம்மா அம்மா, மரபலி பூச்சி இது அங்க இருக்குது. இவங்க ஜோசியக்காரவங்க இல்ல சூனியக்காரவங்க தெரிஞ்சு. உங்களுக்கு பரிகாரம் சொல்றது தான் வந்திருக்கேன். எதுக்கு இல்ல, நீ கவலைப்படாதீங்க. சொல்றதெல்லாம் பார்த்தா வனவிலங்கு ஆபீசர் வந்து கைது பண்ணிட்டு போடுவாங்க. அங்க வந்து மண்வெளி பாம்பு புடின்ற, இங்க வந்து மரபல்லின்ற. எங்களெல்லாம் ஜெயில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கியா? அண்ணா, எங்க 3 பேருக்கு முடிஞ்ச உடனே இவங்களை கூப்பிட்டவங்க யாரோ அவங்களுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் பரிசு கொடுக்கணும்னு ஆசை. யாரா இருக்கும்? தாத்தா தான் இருக்கும். பில்லி சூனிய பொம்மையே. இப்ப அடுத்து யாருக்கு நீ வந்துட்டு குறி சொல்ல போற? ஏய் ஜோசிய கிளி, கடைக்கு 2 தங்கச்சிக்கு பாத்துட்டேன். என் கடைசி தங்கச்சி அன்னத்துக்கு போய் பாத்துரு. மறந்து போ கிளி மாதிரி. வீட்டுக்குள் அடிப்பாங்க சுண்ணம், பழம் வைக்க தேவை கிண்ணம், பலருக்கும் உதவும் எண்ணம், அவள்தான் இந்த அன்னம். ஆஹா, கை தட்டிட்டு. ஏய் சொல்லிட்டு நீயே சிரிக்காத. நாகதர் சிரிக்கணும். கைதட்ட வரவில்லை எண்ணம். ஐயா தெரியாம 4 பாயிண்ட் போனஸா கொடுத்தேன். 4 இப்ப நான் ரிவர்ஸ் வாங்கிக்கிறேன். மைனஸ் பண்ணுங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? அம்மா நீ படிச்சு முடிச்சியா? நீ படிச்சு முடிச்சியா? நீ மனப்பாடம் பண்ணிட்டியா? அப்ப சொல்லு. குணத்துல சுத்தம், வேர்க்கடலை சாப்பிட்டா வரும் பித்தம். உனக்கு வரப்போறவன் பகல எல்லாம் ஊர் சுத்துவான், நல்ல பயங்கரமா ரீல் சுத்துவான், நைட் எல்லாம் ஆச்சுன்னா உன்னையே சுத்துவான். உனக்கு வரப்போறவன் எப்படி இருப்பான்னா, என்னதான் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பேப்பர் போடுறவனா இருந்தாலும் என்ன உனக்காக சொல்றா? எத்தனை கம்பெனிக்கு
அழகப்படா நீ அதுக்கு தயார். அவன் ரிசைன் பேப்பர் தான் போடணும். அதுக்காக நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கூடயே இருந்து உன்னை கட்டி அணைச்சு உனக்கு முத்தம் கொடுத்து பத்திரமா பாத்துப்பான். அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை நீ பண்றியா? சரி சொல்லுங்க. கோலி சோடால கொசுவத்திய கரைச்சு கரப்பாம்பூச்சிய அரைச்சு வெயில் படாம மறைச்சு 4 வேளை குடிச்சு வந்தேன்னா இது எல்லாம் சரியாயிரும். உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையே கிடைக்கும். வால் தவளையை விட்டம்மா நீ. என்னது? ஏய் வால் தவளை பின்னாடியே இருக்குது பாரு. ராணி உங்களை கிண்டல் செய்கிறார். அது ஒரு கிழட்டு தவளை. ரொம்ப நாளா அடிக்கணும் தான். ஆனால் ஒன்று அழகு சுந்தரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பேப்பர் போடுறது இப்ப தெரிஞ்சிருச்சு. ஓகே. அண்ணா இவரை பார்த்தார் என்னை பரகலோ தமிழே பேசுமா. இவரை பார்த்தால் என்னை பரலோகத்துக்கு அனுப்ப வந்தவராக தெரிகிறார். புரிஞ்சிச்சுமா. இவங்கள பார்த்தா நம்மள வந்து பரலோகத்துக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்றியா? புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. ஏய் மண்புழுவே இங்க வா. ஏம்மா சவுண்டே சூப்பரா சொன்ன ஜோசியம். நீ சொன்னதுக்கு ஈடா என் தங்கச்சிகளுக்கு மாப்பிள்ளை இங்க இல்லவே இல்லை. இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. இந்த மாதிரி தற்குறிங்களை கூப்பிட்டு வச்சதுனால தான் இப்படி ஒரு குறியே வந்துச்சு. அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா என் 2 தங்கச்சிங்களை நான் அனுப்பிடுறேன். என் ஒரே தங்கையான அண்ணன் இங்க இருந்து சூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? பாவம். கையிலே செல்லமே கிளம்பி போயிட்டு வரீங்களா? விடை பெறுறேன். போய் பேலஸ்ல நிறைய வேலை இருக்கு. ராஜா நான் வழி அனுப்பிட்டு வரேன் ராஜா. நீ எங்க வழி அனுப்பி? இல்ல நானே வழி அனுப்பி போனா நான் வழி அனுப்பி விட்டுருவேன். நீங்க எதுக்கு வரீங்க? நீங்க அங்கே வரீங்க. நீங்க வராதீர்கள் இருங்க. ப்ளீஸ். என்னதான் இருந்தாலும் நாம் பொங்கலுக்கும் சந்திப்போம் அல்லவா? அதனால போராளி பொண்ணு தாய் போகிற போக்கில் மனசை தொட்டு தரபாக்கும் கருத போல வெட்கப்பட்டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன். ஆஹா 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 என்னதுடா ஒரு ஒரு விருப்பமே இல்லாம இருக்கிறோம்டா. என் 2 தங்கச்சிங்க பத்தியா இன்ட்ரெஸ்டே இல்லாம கிளம்பி போயிட்டாங்க. என் ராணி, என் துணைவி, என் தங்கை, நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். இவங்களுக்கா? எஸ். என்ன ராஜா அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்? அதுக்கு முன்னாடி பாவம் கூழ் வரகமா இங்க வந்து உட்காந்துக்கோ. கேள் வழக்கு தானே கேள்விப்பட்டிருக்கேன். கூழ் வரகுல வந்து நம்ம சாப்பிடுறோம். ஆஹா அற்புதம் அற்புதம். நாங்கெல்லாம் சேர்ந்து இளவரசங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க போறோம். இப்போ இவங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தனா, நாது ராஜா இவங்க எல்லாருமே வந்து தமிழ்ல பயங்கரமா பேசுறவங்க, செம்மையா பேசுறவங்க. ஆனா இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு ஒரு டயலாக் போடுவோம் ஒவ்வொருத்தருக்கும். அந்த ஒரு டயலாகையும் தூய தமிழ்ல தெளிவா பக்காவா பேசணும். ஐயா இது என் வார்த்தை விளையாட்டு. இதுல யாரு தெளிவா விளையாடுறாங்களோ என் தங்கை ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கே மதிப்பெண் அள்ளி கொடுக்க போறேன். ஏய் தம்பி ஆரம்பிடா. முதல்ல எந்த இளவரசர் நம்ம கூப்பிடலாம்? நீ சூஸ் பண்ணு. சந்தோஷ் அவர்களை வந்துட்டு கூப்பிடலாம். கிச்சடி சம்பா. கிச்சடி சம்பா வாங்க இங்க ரம்பா மாதிரி. கிச்சடி சம்பா சொல்லுங்கள். உனக்கான டயலாக் இதோ. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? சிங்கத்தை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறேன். சிங்கத்தில் நான் நடந்து வரும் ரோட்டில் பார்த்திருக்கிறேன். சிங்கத்தை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். தீப்பெட்டியில் பார்த்திருக்கிறேன். சிங்கத்தை தீப்பெட்டியில் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படி மொக்கை போட்டு நான் பார்த்ததில்லை. ஐயா ஒரு சின்ன திருத்தம். நீங்கள் பார்த்த தீப்பெட்டியில் இருக்கும் சீட்டாவா? சீட்டா சிங்கம் இல்லை. சீட்டாவை சிங்கம் என்று நினைத்த இவருக்கு என்னை கூட கொடுத்து விட வேண்டாம் ப்ளீஸ். ஓங்கி அடித்தால் 1.5 டன் வெயிட்டடா. பார்க்க வேண்டுமா? இதோடா பாருடா. டங் டங் டங். பார்த்தாயா? போய் உட்காரு. இப்போ உங்களுக்கும் வரும் வாய்ப்பு. ஏய் அடுத்தது கூறுங்கள். சீரகத்தை கூப்பிடுவோமா? சீரகத்தை இல்லை, சீரக சம்பா இளவரசரா. கூப்பிடுறா. கூப்பிட்டாலே வருவான்டா சீரகம். வாருங்கள். உங்களுக்கான வசனம் இதோ. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. ரோலிங்
அண்ட் ஆக்ஷன். அன்பான மாலினியே, நான் உன்னுடைய கிருஷ்ணனா? உங்க வீட்ல பழைய இரும்பு சாமா, பழைய பிளாஸ்டிக் சாமா, ஐயா பட்டு புடவைகளுக்கு புடவை. ஏய் அப்ப நான் சொல்ற போட நான் பட்டு புடவைகளுக்கு பாத்திரம் உண்டு. கூறுங்கள். அன்பான மாலினியே, ஆஹா, நான் உன்னுடைய கிருஷ்ணன். ஏய் உன்னுடைய கிறிஸ்டியன் ஏதேனும் இருந்தால் போட்டு விடு. அள்ளி கொண்டு மன்னா. அந்தபுரம் போய் தின்னிக்கிறேன். மன்னா இந்த பஸ்ல எல்லாம் சீட் எழுதி கொடுப்பாங்கல்ல. ஆமா. ஐயா என் பேர் கிருஷ்ணன். ஐயா தெரியாது. கரெக்ட். அது கரெக்டா சொல்றாருன்னா அப்ப நீ தான் 17D பஸ்ல எப்பவுமே எனக்கு பார்வை தெரியாது, அதனால் காடை அடிச்சது முதல்ல. அன்பான மாலினியே, நான் கிருஷ்ணன். இதை உன்னிடம் சொல்லியாக வேண்டும். எவ்வளவு வாட்டி என்னவென்றால் நீ அவ்வளவு அழகாக இருக்கிறாய். பயமா இருக்கு. இப்படி ஒரு அழகை பார்த்திருக்க மாட்டார்கள். நான் உன்னை காதலிக்கிறேன். Thank you, Karthi. Thank you so much. Please go and take a seat. அடுத்து யாரடா கூப்பிட போறா? ராஜா, அடுத்ததாக நான் அழைக்கிறேன் குதிரையின் காவாலா. இங்க வெல்கம் வா. குதிரை வாலி. இளவரசே, உங்களுக்கான டயலாக். ஒரே அம்மா தான், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரே ஒரு காதலி தான், ஒரே ஒரு காதலி தான். அப்படி மத்ததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போனானா அதெல்லாம் அசிங்கம், அசிங்கம். சீ. ரோலிங் அண்ட் ஆக்ஷன். எல்லோருக்கும் ஒரே ஒரு தாய் தான், ஒரே ஒரு தாய் தான். அதே போல் எங்கள் அரசியல் ஒரே ஒரு காதலி தான் இருக்க வேண்டும், ஒரே ஒரு காதலி தான் இருக்க வேண்டும். அதையும் மீறி அவள் வேறொரு இடத்துக்கு சென்று விட்டால் அதற்கு அசிங்கம், அசிங்கம், தூ, அசிங்கம், அசிங்கம். பட்டு புடவை ஒரு தரம், பட்டு புடவை இரண்டு தரம். பட்டு புடவை 3. சரியா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கயா. அசிங்கம், தூ. நான் அவளை ரோஜா பூ போல் அப்படியே பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தேன். அவள் போகும்போது வேரோடு போகும்போது அவள் குத்தி முள்ளு குத்தி 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 ரத்தம் 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 முடிந்து விட்டதா ரத்தம். சூப்பர் அரவி, ஓகே, சிறப்பா குதிரை வாலி இளவரசி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இளவரசியை கொடுப்பீங்களா? Thank you so much. இளவரசி கொடுக்க மாட்டோம், ஒரு குப்பியை மட்டும் குடிக்கிறேன். நானும் பார்க்கிறேன் அந்த அழகப்படி என்ன பண்ண போகிறாங்க. ஆகல். இன்னைக்கு ராஜா, இப்ப அடுத்ததாக நடிப்புன்னு சொன்னாலே இவரு பேரை தவிர்த்துட்டு எல்லாரும் பேரும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஹைலி டேலண்டடான ஒரு பர்சனே கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப லெஜெண்டரி, அழகு சுந்தரம் மன்னர். உங்களால முடியாதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க நம்ப வேண்டியது உங்களை இல்ல, அவங்கள. நீ கிளம்பி வா. முடியாது. டேய் மன்னா மன்னா இருடா. மன்னா மன்னா எங்க ஆயா ஏதோ நியூஸ் எடுத்துட்டு வந்துக்குது. மன்னா ஆ. அவசரமாக புறாவிடம் இருந்து ஓலை வந்திருக்கிறது. என்னன்னு? புறாவே தற்கொலை செய்து கொள்ள போகிறதாம். ஏன்? அடுத்து வர போகிற பர்ஃபார்மன்ஸை பார்த்து காப்பாற்றுகிறேன் மன்னா. எஸ், எனக்கு உங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, புரியுதா? நம்பிக்கை காப்பாத்துங்க. ஓகே, கண்டிப்பா. ஓகே டிஜே போடுங்க அந்த டயலாக. ஏண்டா வெள்ள பண்ணி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் பிளாஸ்க்ல டீ வச்சு டேய் டிஜே, உனக்கு அண்ணனை பிடிக்கல ஷோ விட்டு போ சொன்னா அவரே போயிருப்பாங்களா? ஏன்பா இப்படி ஒரு விஷ பயிற்சி உனக்கு தேவையா? நிக்கி, இத அப்படியே பேச சொன்னாலே பேச முடியாது. எப்படி ஆமா, பெரிய கிழிச்சிருவார். நீங்க பேசுவீர்களா? டேய் டேய் டேய், என்னதான் இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட் எல்லாருக்கும் தெரியும்டா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் யாருன்னு ப்ரூவ் ராஜா, அவனுங்களுக்குலாம் 4 வரி போட்டு எனக்கு 40 வரி போட்டுருக்கீங்க. அவரோட டேலண்ட் எனக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஸ்வீட், உன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி படா ஸ்வீட். அழகு, உனக்கு எனக்கு உங்கள் மேல் நம்பிக்கை உள்ளது. அப்படியா அண்ணம், என்னால் முடியுமடா. ரோலிங் அண்ட் ஆக்ஷன். அடே வெள்ள பன்றி, உன்னை தானடா கூறுகிறேன். எந்த விதமான உழைப்பும் இல்லாமல்
பெற்றோருடைய காசு பணத்தை வைத்துக்கொண்டு செல்வத்தை வைத்துக்கொண்டு நீ இவ்வளவு பெரிய உயரமான இடத்திற்கு வந்திருக்கிறாய். ஆனால் நான் படிப்பதற்கு முன்தொகை கொடுத்து நான் அந்த சிறு வயதிலே மலையை கல்விக்கு சேர்ந்து பின்பு என் தாய் தந்தையரிடம் படித்துவிட்டு 3வது 4வது 5வது என பெற்றோரின் தோல்வி அடைந்து நிறுத்த வேண்டாம். நீங்கள் ஓபி அடிக்கிறீர்கள் என்று நினைத்து விடுவார்கள். நிறுத்துங்கள். பெற்றோரின் உழைப்புகளுக்கு நடுவிலே நான் உழைத்து படித்து மதிப்பெண் வாங்கி 10வது பொதுத் தேர்விலும் 12வது பொதுத் தேர்விலும் மாலை நேர கல்வி காலை நேர கல்வி என அனைத்திற்கும் பணத்தை இழைத்து மூடு. அது முதியோர் இல்லம், அது முதியோர் இல்லம். நீ போவாய். நான் சொல்வதை கேளலாம் மூடா. பின்பு அந்த இடத்திலிருந்து கல்லூரிக்கு சென்று அங்கு முன்தொகை கொடுத்து பின்பு குடுவையிலே மூடா. பின்பு சுடுநீர் குடுவையிலே சுடுநீர் வைத்து குடித்து இரவும் பகலுமாக பரீட்சைக்கு படித்து பின்பு கேள்வித்தாள்களை வாங்கி அதற்கு பதில்களை எழுதி பின்பு அந்த தேர்விலே முதலிடம் பெற்று வாழ்க்கையில் முன்னேறி அலுவலகத்திலே சேர்ந்து தன்னுடைய உழைப்பில் வந்தவனடா நான். என்னை பார்த்து கூறுகிறாயா? என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வி இந்த நாய் போல் பல பேர் பேசிய கேள்விகள் எல்லாம் வாங்கி காமெடி செய்வதற்காக தொண்டையில் சிக்கி 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 பின்பு பெரியாளாகி வாழ்க்கையில் இன்று நான் உன் முன்னால் நிற்கிறேன் அல்லவா? நான் தானடா. நான் தான் மாப்பிள்ளை சம்பா அழகு சுந்தரமடா. என்னை எடுத்துக்கொள்ளடா. சாருக்கு தண்ணி கொடு. அண்ணம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். டிஜே வந்து பேசும்போது 1/2 லிட்டர் எச்சில் அருவி துப்பி விட்டான். 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர். அவர் என்னதான் துப்பினாலும் அழகாக சொன்னார். ஆனால் பரவாயில்லை, சொந்த கதையை சொல்லி ஒரு பாட்டியை கரெக்ட் செய்து விட்டாய். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் துப்பினீர்களே, அங்க போய் துப்பி இருக்கலாம் அல்லவா? என் தங்கையே, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? Yes, of course, Anna. Impressed? Yeah. Then you can go and have an interest. சொன்னால உசுரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சு என பொண்ணாடா என் முட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை வெஞ்சு யாரும் ஓடுறத பாரு அட பட்டா முச்சிடா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன் ஒன்னு சொல்லாம உசுர கொட்டாய மனசை சிக்க வச்ச சேரு உசுரெடுத்து வச்சுக்கிட்டார் கண்ணால இறங்கினாடா பச்சை தண்ணிவோ அனுசொம்புக்குள்ள ஊதிய வச்சு கண்டுடிச்சு என ஒன்னாடா. ஆஹா சேவகனே, இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்குது. ஒரு ஆசை என்னன்னா, என்னது? என் ராணிய பத்தி எனக்கு தெரியும். பட் இந்த ராணிய பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல. தமிழ்ல அவங்க விளையாடினாங்கன்னு வச்சீங்களேன், இரவு ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படியா? அப்படி இருக்கும் அவங்க குரல் வளம். மன்னா, என்னை இழந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் இந்த மலரில் ஏன் இல்லை? நீ போமா. நீயும் நானுமா மன்னா? நீ என்னமா பண்ற? உனக்கான வசனம். காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு நீ போன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா என்ன நீ லவ் பண்றல்ல. வீட்ல இருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா? அந்த கேப்ல நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நீ கிளாஸ கவனிக்க கூடாது, என்னையே பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. கேமரா ரோலிங் அண்ட் ஆக்ஷன். காலையில் எழுந்தவுடன் நீ எனக்கு தான் முதல் அழைத்து என்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீ என்னை காதலிக்கிறாய் அல்லவா? அது மட்டும் அல்ல, காலையில் எழுந்ததும் நீ பள்ளிக்கூடம் செல்லும் பொழுதும் எனக்கே ஃபர்ஸ்ட் கால் பண்ணவே, முதலில் கால் பண்ண வேண்டும், முதலில் அழைக்க வேண்டும். ஏனென்றால் நீ என்னை காதலிக்கிறாய். அது மட்டும் அல்ல, நீ பள்ளிக்கூடம் போன பின்பு உன் ஆசிரியை உனக்கு பாடம் நடத்துவாள் அல்லவா? அப்பொழுதும் நீ என்னையே பார்த்து கொண்டு என்னையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ என்னை காதலிக்கிறாய். மட்டும் அல்ல,
நீ பள்ளிக்கூடம் முடித்து சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு செல்லும்பொழுது சாய்ந்து சாய்ந்து நான் உன்னை பார்க்க வேண்டும். வீட்டுக்கு வந்து இரவு படுக்கும் முன்பும் நீ என்னை நினைத்துக் கொண்டு எனக்கு தொலைபேசியில் அழைக்க வேண்டும், ஏனென்றால் என்னை காதலிக்கிறாய் அல்லவா? சபாஷ் சபாஷ் சபாஷ். கீதா வேண்டாம், கீதா வேண்டாம், விட்டுவிடு கீதா, விட்டுவிடு. கீதா, அங்க என்னை பார்க்கிறாய், அங்க இல்லை, இங்கே. இங்கே இனிமேல் நான் காலையில் எழுந்து விட்டேன் என்று உன்னை கூற மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை காதலிக்க அப்பனா போடா. பள்ளிக்கூடம் சென்ற பிறகு நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கவனித்துக் கொண்டே இருப்பேன். ஆசிரியரையா? உன்னை பார்க்கவே மாட்டேன், உன்னை நினைக்கிறேன். ஆசிரியரே நான் தானடா. ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கவில்லை. அவளும் காதலிக்கவில்லையடா. இங்கே பார், நான் ஒரு பெண்ணை காதலித்திருக்க வேண்டும். நான் தெரியாதனமாக உன்னை காதலித்து விட்டேன். திருந்தி விட்டேனடி, புரிந்து விட்டேனடி, திரும்பி விட்டேனடி. இதெல்லாம் ஏன்டா இவகிட்ட சொல்ற? இவதான் உன்னை லவ்வே பண்ணலையே. நீ யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்ற தெரியுமா? கீதாடானா? பாடி என்னோட ஆத்தா. சூப்பர் சூப்பர் வைஷு சூப்பர். பட் நிச்சயமா வந்துட்டு இந்த மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ராணி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ராணி. தேங்க்யூ. இளவரசி, சொல்லுங்க. எப்படி இருந்தது இந்த சுயம்பரம்? எந்த இளவரசி அருமையாக இருந்தது. அப்படியா? ஆமாம். யாரை பிடிச்சிருந்துச்சு? ஆஃப் கோர்ஸ் அழகு. சொல்லிட்டாளே அவ காதல. இளவரசி, நீங்க சொல்லுங்க, அழகிட்ட எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? அவரின் ஹியூமர் சென்ஸ் தான். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். அடுத்து, அவர் வாயை திறந்து பேசினால் 10 பேர் ஓடி விடுவார். நெக்ஸ்ட். அவ்வளவு பலம் இருக்கிறது அவருக்கு. இதை விட என்ன வேணும் ஒரு ஆணுக்கு? இதெல்லாம் பார்த்து நீங்க அட்ராக்ட் ஆகி போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு அவர் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஆமா. மன்னா, அண்ணா என்னம்மா நீ என்ன கூறுகிறாய்? எனக்கு அழகுதான் பிடித்திருக்கிறது. என்னடா என்னோட இளவரசிக்கு அந்த இளவரசன் தான் உன்னோட இளவரசி அல்ல, இந்த நாட்டின் இளவரசி. நாட்டோட இளவரசி. நம் நாடு என்று கூறு, ஒத்துக்கொள்கிறேன். நான் தெரியாத நம் இளவரசி என்றால் கட் பண்ணிவிடுவேன். இளவரசி கிணற்றில் குதிக்கலாம், குளத்தில் குதிக்கலாம், பாலும் கிணற்றில் குதிக்க கூடாது. நானே கூறிவிட்டேன், சாத்தி கொண்டு அமர்ந்திரு. இதுதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆஹா ஆஹா, என் தங்கையே கூறிவிட்டால் கருப்பு வைரத்தை பிடிக்கும் என்று. இது போதுவடா என் நாட்டிற்கு. ராஜா, என் நாட்டின் அரசே, சொல்லுங்கள், இந்த சுயவரம் எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வைரக்கல் எங்க நாட்டிற்கு கடத்தி விட்டு இருக்கு. வைரக்கல். ஆஹா, அந்த வைரக்கல்லுடன் இலவச இணைப்பாக இனி சவுகார்பேட்ல போயிட்டு கலர் புடவை விற்கிறத விட்டுட்டு என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோ, நாட்டையே உங்ககிட்ட கொடுக்குறேன். நன்றி ராஜா. ஓகே. ஆஹா ராஜா, சூப்பர். ஆனா ராஜா, நீங்க வந்துட்டு உங்களோட கடைசி தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்க. இன்னும் 2 தங்கச்சிகள் இருக்காங்க. ஆமா ஐயா. நான் பாத்துக்கிட்டா? கண்டிப்பா ஆடிஷன் வானா வரப்போறானுங்க. இன்னும் வேலை வெட்டி ஆகுது. அடுத்ததுல ட்ரை பண்ணிட்டா வருவோம். ஆமாம், எனக்கு ஒரே ஒரு ஆசை. அதாவது இளவரசியை இளவரசருக்கு கொடுத்து விட்டீர்கள், இலவச இணைப்பாக அந்த ஆயாவையும் கொடுத்து விட்டார். அவர் ஆசை தீர்ந்து விடும் அல்லவா? வாலிபத்தின் மன்னன் நான், வாசலிலே கண்ணன் நான், லீலைகளில் கண்ணன் நான். மன்னன் சார், இங்க பாருங்களேன், அங்க பாரு. எஸ், இன்னைக்கு இந்த புத்தாண்டு அன்னைக்கு இந்த தர்பார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது நம்ம நாட்டுக்கு ஒரு சூப்பரான இளவரசர் நம்ம தேர்ந்தெடுத்ததுல ரொம்ப மிக பெருமையா இருக்கு. இன்னும் வரும் ஆண்டுகளை இன்னும் எங்களோட 2 இளவரசிக்கு அழகான இளவரசர்கள் நாங்க தேர்ந்தெடுக்க போறோம். ஸோ நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா இளவரசர்களுக்கும் எங்களோட பெரிய மனமார்ந்த நன்றி. சூப்பர். கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷமும் நீங்க வரலாம். ஆடிஷன் இருக்கு.
என்கிட்ட இன்னும் 2 இருக்கு. ஒண்ணு அங்க வை, ஒண்ணு இன்னொன்னு இங்க அங்க வை. வை. ஓகே, வைப்போம்.